கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து நாளை திருச்சியை கூடி தேவாதின ஆராதிக்க தேவன் இறக்கம் பாராட்டினார். நாமத்துமை கொடுதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கண்டு சொல்வோம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 வாசி. மனந்திரும்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். தெய்வத்து நாமத்தை மையவனதாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த யோவான் கடந்து வந்து யெகோவா தேவனை தொழுது கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆதி காலங்கள் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் எல்லாரும் இயேசு வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பாலகனார் பிறப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளாக யெகோவா நாமத்தை தொழுது கொண்டு அவர் பிரியமாக காணப்படுகிறார் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நாமளும் 2ஆம் வரிசையாக இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி காணப்படுகிற இந்த நாட்களில் நாமளும் எப்படி வாழ வேண்டும் என்பது வேதம் நமக்கு திருவலம் பற்றுகிறது. தான் தேவனுக்கு முன்பாக நேர்த்திய வாழுகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களெல்லாம் எவ்வளவு ஒரு குறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து தொடர்ந்து அந்த நாட்களை காணப்பட்ட வாழ்க்கை நம் நாட்களில் இந்த நாட்களை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக கிறிஸ்து நம் இடத்துல என்ன எதிர்பார்க்க என்பதை அறிந்து இந்த ஆண்டுடைய இறுதி நாட்கள் இருக்கிறோம். ஒரு ஆண்டு காலமாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க என்பதை நாம் உயிர்த்து ஆராயப்பட வேண்டும். பழைய ஏற்பாடுகளில் காணப்பட்ட யெகோவா தேவனை தொழுது கொண்ட ஜனங்களும் புதிய ஏற்பாடுகளில் காணப்படுற நாமும் எல்லாரும் அதிசீக்கிரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து வருகை சந்திக்க ஆயத்தமாக நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உயிர்த்து ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படி காணப்படும் போதும் அது நமக்கு ஒரு புரோஜனமான வாழ்க்கை நம்ம அமையும். அப்படி காணப்படாமல் நாம் வாழ்ந்தோம் என சொன்னால் எந்த ஒரு பிரிது பலனும் கிடையாது. கோடாரையானது மரங்கள் அருகே வைத்திருக்கிறது. ஆக நல்ல கனி கொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அவர் சொல்லுகிறார். நாமளும் ஒரு நியாயத்தீர்ப்பை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாளை காண ஆசையாக இருக்கிறோம். இப்படி எதிர்பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் பூர்வ நாட்களை காணப்பட மனிதனுடைய நிலைகளும் ஆனால் ஒப்பிட்டு அதிலிருந்து விடுதலை ஆகப்பட வேண்டும். அந்த ஜனங்களெல்லாம் அவர் சொல்லுகிறார், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான். பொதுவாக அங்கே என்ன நான் பார்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனிதருக்குள்ளாக இரக்கம் பாராட்ட மனதில்லாமல் பூமிக்குள்ளாக ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தேடி அதுவே பிரதான வாழ்க்கை என்று அவளை எண்ணுகிறார்கள். ஏன்னா வேதாமத்தில் மனித வாழ்க்கை நாம் ஒரு விஷயம் ஆராயப்பட வேண்டும். ஒரு தாயின் வயிற்றில் நிறுவனம் வருகிறான், நிறுவனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒருவனும் ஒன்று கொண்டு வந்ததில் கொண்டு போனதில் என்று வேதம் நம்ம சொல்லுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை ஒரு சுழற்சி இருக்கிறது. ஒரு தலைமுறையில் ஐஸ்வர்யனுக்கு அடுத்த தலைமுறை தரித்திரனை மாறிவிடுகிறான். ஒரு தலைமுறை தரித்திரனுக்கு அடுத்த தலைமுறை ஐஸ்வர்யனை மாறுகிறான். வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வளோதான் வசதி வாய்ப்பும் அதிகாரங்கள் வல்லமை இருந்தாலும்
சமாதானம் என்பது மனிதனுக்கு ஒரு எட்டாகனியாக காணப்படும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் உலகத்தோடு எல்லாம் அறிந்து மனிதனுக்கு பிறதாக எண்ணப்படுவதும் கடவுளை எதிர்பார்ப்பதும் நீதி நியாயம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உலகம் வாழ்க்கை எதுவுமே நிலையற்றது, அது மனிதனுக்கு சொந்தமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு நீண்ட காலமாக மனிதன் வாழ்கிறான் என்று நாம் எண்ணப்படுவதல்ல. இருக்கிற வாழ்க்கை பிரசங்க சொல்லுகிற பிரகாரம் மாயே மாயே மாய், எல்லாம் மாய் என்று சொல்லுகிறான். அல்ல பூமிக்கும் கீழும் சூரியனுக்கு கீழும் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் அது நிலையற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு காரியங்களை நாம் செய்யப்பட வேண்டும். அல்ல பிரதான காணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் உதவி செய்கிற எண்ணம் இல்லாமல் காணப்படுவதாக பார்க்கிறோம். அதை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். அடுத்தது ஆயக்காரர்கள் வருகிறார்கள். போதகரை நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் கேட்கிறார்கள். அதற்கு உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கப்படி அதிகம் ஒன்று வாங்காதீர்கள். ஒரு வேலை ஸ்தலத்தில் செய்யப்படுகிற மனிதரெல்லாம் தான் எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் மிஞ்சி போய் அவர்கள் கைமாறு செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். போர் செய்கவர் ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒருவருக்கு இடுக்கண் செய்யாமலும் பொய்யை குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். அதிகார தத்துவத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளையும் எளியவர்களையும் ஒடுக்குகிறார்கள். இப்படிப்படும் சம்பவத்தை உங்கள் மத்தியில் காணப்படுவதனாலே நீங்கள் இப்போதே மனம் திரும்புங்கள், தேவனுக்கேற்ற ஒரு கனிகளை கொடுங்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் பூலக வாழ்க்கையில் நம்மளோட அதிகாரம் வாழ்க்கை அடிப்படைக்குள்ளாக நம்ம சீர்பொருந்தப்பட வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பெரிய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவன் நீதி நியாயத்தை புரட்டி எளியவர்களும் ஒடுக்கி இந்த பூமிக்குள்ள நியாயத்தை புரட்டுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு விஷயம் நாம் நிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி காணப்படும் நாம் சீர்பொருந்தப்பட வேண்டும். ஒருவருக்குள்ளாக அந்யோன்யங்கள் உதவி செய்யப்பட வேண்டும். நாம் போதுமென்ற நிலைகளை மனசாட்சியோடு வாழப்பட வேண்டும். தேவனுடைய பிரியமில்லாம காரியங்களை விட்டு வெளியே வரப்பட வேண்டும். அங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 23 அதிகாரம் 23 வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த வடைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இந்த அருமரச்சர் இயேசுவர் சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேதபர பரிசுத்தரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றைத்தாயிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கிற விசேஷமான வாக்கியம் நீதியும் இரக்கத்தை விட்டு விடுகிறீர்கள். அல்ல இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற வேதத்தை பிரசங்கிற ஜனங்களும் வேதத்தை கை கொள்ளுன்னு சொல்லுகிறார். ஏதோ பெரிய பரிசுத்தமாக நினைச்சு தன் சம்பாதிக்கிறதுல 10% கடவுள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தசமபாகத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்த விசேஷமான பிரமாணம் நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கிறது. நீங்கள் ஒரு பணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ₹1 பணம் தான், ₹10 பணம் தான், ₹100 பணம் தான், ₹500 பணம் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் மதிப்பு இருக்கிறது. ஒரு ₹1 இருக்கிற மதிப்பும் ₹100 வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ₹100 இருக்கிற மதிப்பு ₹500 வித்தியாசம் இருக்கிறது. அதே வேதவசனத்தை கை கொள்கிற விஷயங்களை இதோ தேவனுக்கு போய் தசமபாகம் என்று முன்னும் கொடுத்து விட்டு மனிதன் பிரதாக எண்ணப்படுகிற இரக்கத்தையும் நீதியையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து 24 வாசிப்போம். குருடரான வழிகாட்டிகளே,
கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகலா இருக்கிறீர்கள். இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நீதி அணிந்து கொள்கிற நாம், நியாயத்தை பேசுகிற நாம், தான் குடிக்கிற ஒரு பானத்தில் ஒன்றும் மாசு இல்லாமல் வடிகட்டி குடிக்கிறோம். ஆனால் அதை விட என்ன, ஒட்டகத்தையே முழுங்குறேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளி தோற்றத்துக்கு மனிதன் பார்ப்பதற்கு தன் ஒரு பெரிய உத்தமன் போல காமித்துக் கொள்கிறோம். ஆனால் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய அயோக்கியத்தனம் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அடையாளமாக இருக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்தில் நாம் பிரசங்கிப்பது போல வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக யோகாவா தேவனை தொழுது கொண்டிருக்கிற ஜனங்கள், மோசே பிரமாணத்தை கை கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய அங்கியை தரித்து கொண்டு தாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய சொல்லுகிறவர்கள் அவருடைய நிலைப்பாடுகளை காண்பிக்கப்படுதா பார்க்கிறோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார். மனித பார்வைக்கு, மனித சிந்தைக்குபடியாக நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போவதனாலே பரிசுத்தம் அல்ல, நீதி அல்ல. தேவ சமூகத்தில் மற்ற 6 நாட்களும் அதற்கு முன்மாதிரியாக ஒரு வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தான் வாயின் வார்த்தைகள், தன் சிந்தனைகள், தான் செய்யப்பட ஒவ்வொரு செயல்பாடுகளும் தான் வெள்ளையடிக்கப்பட்டது போல இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்படாமல் காணப்படுகிற வாழ்க்கை என்பது அது ஒன்றுக்கும் புரோஜனமற்றது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனம், சபைகள், உலகம் தேவன் எதிர்பார்க்கிற தன்மையை நாம் அடைய வேண்டும். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேரா பெண்கள் இரவும்பால் துதிக்கிறார்கள். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இறை சன்னிதானத்தில் காணப்பட நாம் இறை மார்க்கத்துக்குள்ளாக நாம் ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் என்று வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 23ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உங்களில் பெரியவனாய் இருக்கிற உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்ல, இறை நீதி நாம் சொல்லுகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக எந்த ஒரு மனிதனும் சிறந்து காணப்பட வேண்டும், ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவன் தாழ்மை அடையப்பட வேண்டும். பொதுவாக நீங்கள் தமிழில் ஒரு விஷயம் சொல்வார்கள். ஒரு நெல் விதைத்து அது வளர்ந்து வரப்படும் போது விதைக்கப்பட்ட நெல் போல் ஒரு கதிர் வரும். அது ஒரு முதிர்வு அடையும் போது பார்த்தோன்னா அது தலை சாய்ந்து இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் நம்ம அறிவும் ஞானமும் வயதுகளும் அனுபவங்களும் கடந்து போகப்படும் போது நாம் தாழ்மை என்பது அதற்கு முன் உதாரணம். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயரலாம், அதிகாரத்தில் உயரலாம், எந்த ஒரு நிலையில் உயர்ந்தாலும் உயர்வு என்பது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா
தாழ்மையை சார்ந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட நிலைகள் இல்லை என்று சொன்னால் நான் உயர்ந்தது என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அல்ல தேவமார்க்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் நாம் பெற்றுக்கொள்கிற உலக பிரகாரம் எந்த ஒரு காரியம் உயர்வு என்பது அது தாழ்மையை சார்ந்து இருக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து சமூகத்தில் நாம் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக தாழ்மையே ஒரு மனிதன் உயர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படி காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் அங்கே நாம் நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து 13ஆம் வசனத்தோட வாசிப்புமே. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். இங்க பார்க்க நாட்களை ஊழியம் செய்த மனிதர்கள் சொல்லுகிறார், மாயக்காரராக வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். மனிதனுடைய பார்வைக்காக ஒரு ஆடை, மனிதனுடைய பார்வைக்காக ஒரு ஜபம், மனிதனுடைய பார்வைக்காக ஒரு தீர்க்க தரிசனம், இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கி பரலோகத்தை பூட்டி போடுகிறான். அவன் எதற்காக அந்த ஊழியத்தை சுமந்து கொண்டான், எதற்காக அந்த ஊழியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று மறந்து தேவ சன்னிதானத்துக்குள்ளாக உலக அற்ப காரியங்களுக்காக உலக மேன்மைக்காக தன்னை மெய்வருந்தி அவன் செய்தபடியாக அவன் போகிற பாதைகளை பூட்டி போடுகிறான் என்று சொல்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் காலம் கடந்து போன பிறகு பதில் அளிக்கப்படும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள், தேவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், எதை சார்ந்து வாழுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனித பார்வைக்காக செய்கிற ஊழியம், மனித பார்வைக்காக செய்யப்படுகிற பாடல், மனிதர் பார்வைக்காக செய்கிற ஜபமெல்லாம் நம்மை அழித்து விடும் என்று சொல்கிறது. தேவனுக்கு பயந்து பரலோக தேவனுக்கு நாம் முழங்கால் படிட்டு நடுங்கி நாம் ஏறெடுக்கப்படும் போதும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் மனிதனை வஞ்சிப்பதற்கு ஏமாற்றுவதற்காகத்தான் செய்கிறது. பூமிக்குரியவன வளர்ச்சி கிடைக்கலாம், ஆனால் மறுமைக்குரிய வளர்ச்சி நாம் இழந்து போவோம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்றது. மறுமைக்குரிய வாழ்க்கை நித்திய காலம் தேவன் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு ஏற்றபடி நாட்கள் நாம் காணப்படாமல் தேவனுக்கு ஏற்றபடி ஒரு நன்மை செய்யப்பட வேண்டும் என்று இறைமார்க்கு நம்மை வலியுறுத்துகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் ஒருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க இறை சமூகத்தில் பார்க்கிறோம், தேவ சன்னிதானத்துக்குள்ளாக எலியா நாட்கள் ஒரு பெரிய பஞ்சகாலம் உண்டாகிறது. சாரிபாத்து ஊரில் காணப்படுகிற அந்த ஏழை விதவைகளிடத்தில் அப்படியே தேவன் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி காலத்திலே இஸ்ரவேலில் அநேகர் குஷ்டரோகி இருந்தார்கள்.
சீரிய தேச நாகமானுக்கு அந்த நன்மை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவன் நீதி உள்ளவர் என்பது மாத்திரம் மறந்து விடாதீர்கள். நீதி உள்ளவன் கஷ்டப்படுகிறான், போராடுகிறான். ஆனால் தேவன் நிச்சயமாக அவன் நீதிக்கு என்ன வந்து பிரதி பலன் உண்டு என்று சொல்கிறார். உலகத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து உலக மேன்மைக்காக காணப்படுற எல்லாம் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கப்படும் போது நாம் குற்றச்சாட்டப்படுவோம். அதில் இறைமாருக்கு நம்ம வலியுறுத்துகிற பிரகாரம் இம்மிக்கிற வாழ்க்கை என்பது நாம் மறக்கப்பட வேண்டும். தேவன் நீதி உள்ளவர், நாம் செய்கிற ஒவ்வொரு நீதிக்கும் நிச்சயமாக ஒரு பிரதிபலன் கொடுப்பேன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீதியை தேடுகிறெல்லாம் ஒரு இடுக்கமான வாசல் வழியாக போய் கொண்டு இருக்கிறோம். தவிப்பும் தத்தளிப்பும் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். பஞ்சமும் பட்டினியும் மனிதனை பின்தொடர்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் இதற்கெல்லாம் ஒரு பிரதிபலன் கிடைக்காதா? தேவனை பார்க்க மாட்டாராம்? என் நாட்கள் எவ்வளோ நாளுக்கு ஓடும் என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிறது எளியா நாட்கள் ஒரு பெரிய பஞ்சகாலம் உண்டாகிறது. சாரிபாத் ஊரில் இருக்கிற விதவையை தேவன் போஷிக்கிறார். எலிசா நாளுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் காணப்பட்டார்கள். நாகமன் என்கிற மாத்திரம் அவன் சுகமடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சன்னிதானத்தில் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நீதி நாம் நிறைவேற்றி கொடுக்கிற வரைக்கும் நாம் கடந்து போய்தான் ஆகணும். எகிப்தில் ஒரு பெரிய தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறார். கோசின் பட்டணத்தில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் சீக்கிரமாக தான் நியாய தீர்ப்பு இந்த பூமியில் துவங்க இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்போட பார்வையில் ஒருவனும் தப்பி போக முடியாது. தேவனுடைய பார்வையில் கணம் பெற்றவர்களும் அவருக்கு நியாய தீர்ப்பில் நீதியில் நிலைத்திருந்தவர்கள் மாத்திரம் அங்கே காப்பாற்றப்படுவார் என்று பார்க்கிறோம். ஆனால் பூமியுடைய தோற்றங்களை கவனிக்கப்பட வேண்டும். உலகத்து செயல்பாடுகள் நாம் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், நன்மை உண்டாகும் போது அதற்கு முன்பாக ஒரு பெரிய தாழ்மை அடையும். வேதம் நமக்கு அப்படிதான் வாழ்க்கையில் வலியுறுத்துகிறது. ஒரு பெரிய கஷ்டத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் பிறகு ஒரு பெரிய மேலும் நமக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறது. அதனால் கஷ்டத்தில் வருத்தத்தில் பாடுகளை காண நமக்கெல்லாம் தேவன் நிச்சயமாக ஒரு நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவார். நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். இங்க ஒரு சம்பவத்தை சுட்டி காமிக்கிறார். மோசே பிரமாணத்தை கை கொண்டு வந்த ஜனங்கள் சில முறைப்பாடுகள் வைத்திருப்பார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக ஏதோ கை கழுவாமல் சாப்பிட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய குற்றமாக அங்கே சுட்டி காமிக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் இப்படி ஒரு ஏதோ கை கழுவாமல் சாப்பிடுறதுனாலே அவனை ஒன்று தீட்டுப்படுத்த போவது அல்ல, அவன் ஒன்று தான் தேவராஜ்யத்தை இழந்து போவது அல்ல என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பிரகாரம் உன் தாயும் தம்மை கனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிறதே,
ஏன்னா நமக்கு சில நிலைப்பாடுகளை உண்டு. அன்றைய நாட்களை காணப்படலாம் சம்பூர்ணமாக வாழ்ந்தார்கள். ஒரு பக்கம் அரசு என்கிற ஒரு அடிப்படைக்குள்ளாக அவர்கள் ரோமாபுரிய மன்னனுக்குள்ளாக அடிமையாக காணப்பட்டார்களே தவிர ஆளுகளை இழந்தார் தவிர மற்றபடி எல்லாமே அவர்களுக்கு தேவையானதெல்லாம் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அப்படி காணப்படும் போதும் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் இன்று இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து கடந்து வந்து அவர்கள் சீஷர்கள் சுவிசேஷம் அறிவித்தாலும் அந்த காலங்களும் மறைந்து போன பிறகு மீண்டும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் கொண்டு போகிறாங்க. அநேக மிஷினரிகளை எழும்பி தேவ சமூகத்தை கொண்டு போகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த நாட்டை பயங்கரமாக உயர்த்துகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவர்கள் காலனிகளாக மாறுகிறார்கள். ஆனால் அவர் செய்த சுவிசேஷ ஊழியத்தினாலே உலகத்தில் அந்த நாடுகள் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொண்டு போகிறார். யாருக்கும் எந்த தேவையும் பற்றாக்குறையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். அந்த வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். எந்த அளவுக்கு செழுமை அடைந்தார்களோ அதே போல் பாவங்களும் அதிகமாகிடுச்சு. சாத்தாண்ட சபைன்னு எடுத்திங்கன்னா இங்கிலாந்தில் தான் அதிகம். இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தேவராஜ்யங்கள் உயர்த்தப்பட்டதோ ஆவிக்குரிய சபையை விட சாத்தான் சபை தான் பயங்கரமாக இருக்கும். நீ நவம்பரில் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்குன்னு ஒரு கொண்டாடுவாங்க. அசிங்கமாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட நிலைகளில் தேவையெல்லாம் சந்திக்கப்படுது. அவங்க யாருக்குமே தேவை ஒன்றும் இருக்காது. அதே போல் அங்கே கேட்கிறார். ஏன்னா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு குறிப்பிட்ட நன்மை தீமை அறிந்த பிறகு அவெல்லாம் வெளியில் போயிடுவாங்க, சம்பாதிப்பாங்க, ஒரு செட்டில் ஆகிடுவாங்க. தன் அப்பா அம்மாவை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, வந்து விசாரிக்க விட மாட்டார்கள். அதை தான் அங்கே ஒப்பிடுகிறார். நீங்கள் செழுமையடைந்த பிறகு வேத பிரமாணம் சொல்லியிருக்கிறதே 10 கட்டளைகளை ஒரு பிரதான கடவுள் தாயும் தாய்ப்பன் கனமன்வாயாக இப்படிப்பட பாரம்பரியத்தை மீறீர்கள் அல்லவா என்று அங்கே ஒப்பிடுகிறார். நீங்கள் கை கழுவாக சாப்பிடுனா ஒரு பிரயோஜனம் அல்ல, தீமை அல்ல. ஆனால் வயோது காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், தனக்கு உதவிகரமாக இருக்கும் வேண்டும் என்றும் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய மார்க்கத்தை மீறீர்கள் அல்லவா என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக பிரதான நியமனங்கள் ஒரு பக்கம் அவர் எல்லாம் பெற்றிருந்தாலும் அவளை கண்காணிக்கும், கேட்கவும், உபசரிப்பதற்கும் நம்மளோட கடமையாக இருக்கு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளாம் நாம் மீறி நடக்கிறீர்கள் என்று இறைமார்க்கம் வழி நடத்துவதாக நான் பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷனை எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தின் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனை பிரயாணப்பட்டு போகிறான். அவன் கல்லது கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் அடித்தவன் பொருளை பிடிங்கிட்டு போறான். அவன் கொலை வீரா குத்து வீரா கடக்கிறான். அப்படியே ஒரு லேவியன் போகிறான். அவனை கண்டு பக்கமாக விலகி போகிறான். ஒரு சமாரியன் போகிறான். அவனை கண்டு மனதுருகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற மனிதனை கட்டி
நடைமுறைப்படுத்துகிற ஆசாரியன், ஜனங்களுக்கு உபதேசித்து குணப்படுத்துகிற லேவியெல்லாம் அதற்கு அபாத்திரமாக போகிறார்கள். எதுக்கும் சம்மந்தமில்லாமல் ஒரு மனிதன், ஒரு சமாரியன் அந்த மனிதனை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனை தன் வாகனத்தில் ஏற்று கொண்டு போய் அவனை பராமரித்து பாதுகாக்கிறான். ஒவ்வொரு நாடுகளுக்கும் சில கலாச்சாரம் உண்டு. நம்ம நாட்டில் சிலது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஆனால் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடுக்கணி இருக்கிறது, பொருந்தாது. யாராவது கடந்து போகலாம், லிஃப்ட் கொடுத்து போனீங்கன்னா நம்ம கழுத்து அறுத்து போட்டு போயிடலாம். இது சில சூழ்நிலை. இப்போ எல்லா நாட்டுகளும் இது பொருந்தாது. ஏன்னா நம்ம எல்லாம் திருடுன கையொழுக்கன காணப்படுவதனாலே, நீதி நியாயம் மற்றும் காணப்படுவதனாலே இப்படிப்பட்ட நிலை நடக்கிறது. இங்கே நம்ம கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் மற்ற நாடுகளுக்கு இது பொருந்தும், மற்ற நாடுகளுக்கு அது பயன்படுத்த முடியும். அதன் அடிப்படைக்குள்ளாக அங்கே சொல்லுகிறார், யார் இரக்கம் பாராட்டப்பட வேண்டுமோ அவிடத்தில் இரக்கம் இல்லை, யார் நீதி நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அவிடத்தில் நீதி அல்ல. நீங்கள் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டு முன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய சபையை எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதான 2 அடையாளங்கள் இருக்கும். ஒன்று நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, நகை அணிய மாட்டாங்க. ஒரு 20 ஆண்டுகள் முன்பு அவங்கள பார்த்தாவே கிறிஸ்துவன் ஒரு அடையாளம் கண்டு கொள்வார்கள். இன்னைக்கு அது அப்படியே மாறிடுச்சு. அதை கை கொண்ட பிரசங்கித ஊழியெல்லாம் அப்படியே அயோக்கியனா மாறிட்டா எல்லாம். இப்படிப்பட்ட நிலைகளாம் இறை சன்னிதானத்தில் நீதியை இழக்கிறார்கள். அன்று அவன் உபதேசித்த உபதேசமும் அன்று சபைகளை பயன்படுத்தின கட்டளையும் இன்று என்ன ஆச்சு? இயேசு இதை மாறிட்டாரா, மாற்றிக்க சொன்னாரா, இல்லை பைபிள் இதை மாற்றிருச்சா? ஆனால் இறை சமூகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் ஒரு அச்சு அடையாளமாக காணப்பட வேண்டுமோ அதெல்லாம் இழந்து போகிறார்கள். யார் நீதியை நடைமுறைப்பட, நீங்கள் புதிய ஜனநாயகம் என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, எனக்கு தெரியும். அதில் கொஞ்ச நாள் அதில் பணியாற்றினேன், ஆதரவாளராக இருந்தோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகையே போட மாட்டாங்க. அவங்க திருமணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக திருமணம் நடத்துவார்கள். எந்த ஒரு மனிதன் கொள்கையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ வேதம் எழுதி நாம் அதற்கு புறம்பாக இருக்கிறோம். அவங்கள அப்படி ஒரு சட்டத்திட்டமே கிடையாது, ஆனால் அவர்கள் அப்படி நடைமுறைப்படுத்தினார்கள். தீக்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நகை அணிய மாட்டார்கள், தாலியெல்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் காலங்கள் கடந்து வந்தனாலே ஒரு தாலி கயிறுலாம் கட்டிக்கிட்டாங்க, ஒரு அடையாளத்துக்கு என்று சொல்லிட்டு. இப்படி ஒரு மனித கொள்கையில் காணப்படுகிற மனித நிலைகளை நியமிக்க அவர்களே உலகத்தின் நிலைகளை அறிந்துவிட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்ம சட்டம் எழுதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்களப்பான கிறிஸ்தவ மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம், இயேசு வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதெல்லாம் தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அவர்கள் அதற்கு விரோதமாக இருக்கிறார்கள். யாருக்கு தேவையில்லையோ அவர்கள் வடிவமைக்கிறார்கள். அதனால தான் அங்கே அருமைநேசர் சொல்லுகிறார், ஒரு குத்து உயர குண உயர கிடக்கிறான், அவனுக்கு காயங்களை கட்டி எண்ணெய் பூசி குணப்படுத்த நீ போகிறாய். சம்பந்தமில்லாமல் ஒரு மனிதனை இறக்கப்பட்டபடியாக அவனை காப்பாற்றுகிறான் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 41 வாசிப்பு. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள்.
ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இங்க தேவ சம்பவத்தை பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஒரு உயர்வடைய தேவசபை கனம் பெறுவதற்காக எழுதுகிறார். பிரமாணப்படி ஆராதனை பண்ணப்படுகிறது. அதில் ஒரு ஏழை விதவை கடந்து வந்து 2 காசு போடுகிறார். அங்கே சொல்லுகிறார், இங்கே பலி செலுத்த எல்லாரும் விடும் அவளை அதிகமாக செலுத்தினார் என்று சொல்லி. ஏன்னா தனக்கு உண்டான அடுத்த வேலை என்ன செய்வது என்று வாழ்வாதாரம் இல்லை. அவர் தனக்குள்ளாத அப்படியே போடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற கிறிஸ்துவ வாழ்க்கை, ஊழியத்தோட வாழ்க்கையெல்லாம் நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அதற்கேற்ற நாம் இந்த சமூகத்தில் உயர்த்தப்படுவோம். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் காலத்தின் கட்டாயத்தை, காலத்தின் சூழ்நிலை அறிந்து தான் அதற்கு கடந்து போகப்படவிட்டால் நாம் மேன்மை இழக்கிறோம் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற அவருடைய உள்ளான நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் நாம் நாட்கள் வலதுகைக்கு இடையே வித்தியாசம் அணுக்களம் அழிந்து கொண்டு இருக்கிறது. சத்தியத்தை நாம் அறிவிக்கப்பட வேண்டும். வியாதிகளும் பிசாசு கட்டுகளை ஒவ்வொரு நாளும் சாத்தான் கொள்ளையாடி கொண்டிருக்கிறான். குடும்பங்களில் சமாதானம் இல்லை. எங்கும் அக்கிரம பாவங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. நம்மளாக போய் சொல்ல முடியினாலும் ஜெபிக்கப்பட வேண்டும். இந்த பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதன், பெரிய ஐஸ்வர்யத்தில் என்ன போய் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் ஜெபிக்கலாம். தேவன் நம் ஜெபத்தைக்கு நம்மளை சந்திப்பார். ஆனால் எந்த வாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் ஆராயப்பட வேண்டும். சத்தியத்தை அறிவிக்கக்கூட சத்தியத்தை அறிவிக்கலாம். நம்ம அறிவிக்க முடியாது, கேட்டாம் நம் வாழ்க்கை ஏற்றுக்க மாட்டான், அவனோ பாரப்படலாம். தேவ சமூகத்தில் கடவுள் வேறு ஒரு வாசலை திறக்கக்கூடியவர். ஆனால் நாம் இறை சமூகம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் ஒவ்வொரு காரிலும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவரு கடந்து போது ஒரு பெரிய நிலையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இந்த தேவசம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கையும் காலும் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்ப இயேசுவிடத்தில் கேட்கிறாள், இவர் கையும் காலும் பிடிக்கப்பட்டவள். வேதத்தின் அடிப்படைக்குள்ளாக இவளை கல்லிருந்து கொல்லப்பட வேண்டிய மோசே எழுதியிருக்கிறாரே. அதற்கு இயேசு கிறிஸ்து ஆவிக்குள்ளாக கலந்து போகிறார். தன் கைகளால் எழுதுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் ஒருவன் இருந்தால் அவன் மேல் முதலாவது கல்லெறிங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தன் இருதயத்தில் குத்துண்டு போனார்கள். அந்த பெண்ணை பார்த்து சொல்ல, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லுகிறார். என்ன இதில் அறிந்து எல்லாமும் பாவியா இருக்கிறான்.
தான் செய்வதை அவனை யோசிப்பது கிடையாது. எதிரே மாத்திரம் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வருவான் உலகத்தில். நீங்கள் ஞானஸ்நானத்தை பிரசைங்க, திருவிருந்தை பிரசைங்க, உடனே ஏதோ ஒரு வசனத்தை தூக்கிட்டு வருவான். எதுக்காக தேவன் எழுதியிருக்கிறார் அதை அவன் ஆய்வு பண்ணுவது கிடையாது, அதை விசாரிப்பது கிடையாது. யாம் பிதாகுமார் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? மோசே காலத்தில் எந்த ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? ஆதான் காலத்தில் எந்த ஞானஸ்நானம் கொடுத்தாங்க? கேள்வி கேட்பான். எதற்காக தேவன் வடிவமைத்திருக்கிறார், எதற்காக எழுதியிருக்கிறார் என்று அறிந்து கொள்ளாத அறிவாளிகள் சம்பந்தம் இல்லாமல் ஒன்றை எடுத்து வருவார்கள். அதே போல தாங்க நடக்குது. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறோமாக ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக வசனங்கள் பூர்ணப்படுத்தப்படுகிறது, தெய்வ திட்டம் மகிமைப்படுத்தப்படுகிறது என்று ஒரு சாதாரண அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற வேதத்தை நாம் ஆராயப்பட வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிறார் என புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யெகோவா விட்னஸ், இயேசு நாமம், அவன் ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவான். என்ன தேவன் சொல்லியிருக்கிறார்? மத்திய 27 பார்க்கிறோம். நீங்கள் புறப்படவே சகல சேஷராக்கி தேவன் கட்டளை கொடுக்கிறான். பிதாகுமார் பரிசுத்த ஞானஸ்நானம் எடுங்கள், அவர்கள் பிரசங்கித்த சத்தியவசம் கைக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லி, அதற்கு மாறாமல் எப்படி செய்வார்கள் என்னெல்லாம் புரிந்து கொள்ளலை. எதை அடிப்படைக்குள்ளாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்னெல்லாம் கிறிஸ்து மடலை அறிந்து கொள்ளாமல் ஓடுவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32லிருந்து 34 வரைக்கும் வாசிப்போம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற உங்கள் உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாக போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் வரலைவத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இறைசமுக்கு நமக்கு இதெல்லாம் நீங்கள் புரிந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள விஷயங்கள். இந்த காலகட்டத்தில் போய் தேவன் சந்திக்கிறார். நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் வருகிறாங்க. அந்த ஐஸ்வர்யனை பார்த்து அங்கே சொல்கிறார். ஒரு தரித்திரனை பார்த்து சொல்ல மாட்டார் பிச்சை கொடுறான்னு சொல்லிட்டு விற்று. அவனுதான் ஒன்றுமே இல்லை, அவன் என்ன செய்வான்? நிறைய ஐஸ்வர்யவான்கள் வருகிறார்கள் இந்த ஊழிய காலத்தில். ஒரு பக்கம் தரித்திரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. அங்கு கடந்து வருகிற மனிதரை பார்த்தா சொல்லுகிறார். என எதற்காக எழுதப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பெரிய வறுமைகள் காணப்படுகிறது. அவர் என ஊழியம் சுற்றி வருகிறார். எல்லாம் கடவுள் தன்னை கைவிட்டுட்டார் என்று ஏங்குகிறார்கள். அப்போ சாலோமோன் காலத்திலிருந்து ஒரு ஓமை சொல்லுகிறார். பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், காகாவை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, தேவன் அவர் போஷிக்கிறார் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து போகும்போது அந்த நிலைகளை பார்த்து தான் அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளவும் இதோட தொடர்ந்து ஒரு பவனிக்கிற ஒரு காலம், ஒரு நீண்ட காலம் வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரசங்கன்னு சொல்லுகிறான் இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறாருன்னு சொல்லிட்டு. எத்தனை கல்லூரிகள், கண்ணு கெட்டாம நிலங்கள் நாட்களை பார்க்கிறோம். பிச்சைக்காரனு கூட ஒரு 10 எடுத்து போட மாட்டான். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிகிறோம். பெரிய பெரிய நாடுகளை குறித்து பேச வேண்டாம், நாம் தமிழகத்தில் பேசினாலே போதும், அவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறான். தமிழகத்தில் உலக பணக்காரர் லிஸ்டில் போய் அவன் நின்று கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை ஒரு ஆலயம் கட்ட முடியல.
ஒரு வசதி, வாகன வசதி அல்ல. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நாம் தேசத்தில் பார்க்கிறோம். ஆனால் வார்த்தையை பார்த்தா இயேசு வர போறாருங்க. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டாம், எந்த ஒரு பிரதிபலன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 18ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்ய பிரவேசிக்கும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிய அந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துக்கொள்ள எவனோ அவன் பரலோகராஜில் பெரியவனாய் இருப்பான். ஆனால் இறைமார்க்க நமக்கு கையளிக்கிற பிரகாரம் ஏன் இப்படி எழுதுகிறார்? உலகம் ஒரு அக்கிரம பாவம் நிறைந்த உலகம், ஒரு இடரலுக்குள்ளாக ஒரு உலகம். இடரில் ஒரு சகஜம். எந்த மனிதன் வருதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக அன்பை நிலைநாட்டப்பட வேண்டும், தேவனை முன்மாதிரிகளை காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பிள்ளைகளை போல மாற வேண்டும். மனிதன் கோபப்படலாம், அதற்கு நிவாரணம் சொல்லுகிறார். மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன் கோபத்தை மாற்றிக்கொள் என்று சொல்லி, அது நிலைத்திருந்தால் தீமை உண்டாகும். ஆனால் நாம் வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்டால கோபம் வராது, எரிச்சல் வராது, அப்படிலாம் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. நாமளும் மனிதர்கள் தான். ஆனால் அந்த நிலைப்பாடுகள் சொல்லுகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது மாலை சூரியன் மறைவதற்குள்ள மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருக்கக்கூடாது. ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியல, 2 நாள் ஜெபம் பண்ண, அது வாழ்க்கை சூழ்நிலை, அதை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறார். 3ஆம் நாள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் நாம் ஆவிக்கிற வாழ்க்கை இழந்து போவோம். ஆனால் என்ன சொல்லுகிறார் என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். வைராக்கியம், வஞ்சகம் நான் வைத்துதான் நாம தான் நம் நிலை இழக்கப் போகிறோம். மற்ற இடர்கள் உண்டாகும். அல்ல இறைமார்க்கம் சொல்லுகிறப்பறம் சாத்தான் வஞ்சகமானவன், தந்திரவாளி. நாம் நீதிய பரிசுத்தத்தை அவன் இழக்க செய்யக்கூடியவன். நீ ஓடுகிற ஆவிக்கிற வாழ்க்கையை தடை செய்யக்கூடியவன். அது எப்படி ஜெயிப்பது என்பதுதான் முக்கியம். அது எப்படி தேவனுடைய பலனை கொண்டு நாம் மாற்றிக்கொள்வது என்பதுதான் முக்கியம். அதில் வைராக்கியம் பாருன்னா இவ்வளோ நாள் ஓடுன வாழ்க்கை நாம் இழந்து போகிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைகளை சரியாக அறிந்திருக்கிறவன் சாத்தான், எதிராளி. அவனுக்கு ஒருபோது நாம் ஓடுகிற வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, பலியாக்கி கூடக்கூடாது. பிள்ளைங்களை காலையில் சண்டை நிற்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கையை நாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா நாம் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. முள்ளும் குறுக்கு மேல் நாம் நடக்கிற பாதைகளாக கடந்து போவோம். ஏதோ அறிந்து அறியாமல் செய்கிறான், ஏதோ பிசாசு சூழ்ச்சினால் செய்கிறேன் என்று நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். மத்திய 5ஆம் அதிகாரம் 44 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பழிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறார். உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் செஞ்சு பார்க்கணும்லாம். இயேசு சொன்னாரே, நம்ம யார் எதிராக இருக்க அவனுக்காக ஜெபம் பண்ணி பார்ப்போம். இயேசு சொன்ன வார்த்தை நடக்கதான் நடக்கலையான்னு பார்க்கணும்.
நாம் எதிரிகளாக ஜெபம் பண்ணுங்க, நம்ம என்ன குறைஞ்சு போட போகிறோம், யாருக்கு தெரிய போகுது? இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை எண்ணங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி காணப்படும் தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறை கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பூர்ண சாயலாக மாற வேண்டும். நீங்கள் மாறினாலும் ஒரு காலத்தை உங்களுக்கு கொண்டு மாற்ற தான் போகிறார். அவருடைய பார்வை நாம் தப்பிக்க முடியாது. ஆனாலும் இறைமார்க்கம் சொல்லுகிற அந்த காலத்து முன்பு நாம் செய்தால் இன்னும் ஒரு மேன்மை, அவ்வளோதான். அந்த காலத்தில் போய் செய்வதை விட காலத்து முன்பு செய்யப்படும் ஒரு பெரிய தெய்வ சமூகத்தில் நாம் ஆசிரியக்கப்பட்ட மேன்மைப்படுத்த பிள்ளைகள் தான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் எதிர்பார்க்கிற ஆவியோடைய கிரியைகளை காலங்கள் வெளிப்படும் போது உன் சத்துரு உன்னை தேடி வந்தே ஆவான், நீயும் உன் சத்துரை தேடி போவாய், அவன் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா எதிரிகள் என்பது யாரும் கிடையாது, குடும்பம் சொந்தக்காரன் தான். காலத்தை அறிந்து நாம் என்ன பண்ணுவோம், நாமளாக மனையறிங்க அவன்கிட்ட போய் சொல்லுவோம். காலத்தின் கட்டாயத்தை அறிந்து அவங்களை தேடி ஓடியாருவான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ள தான் சாத்தான் சூழ்ச்சி உண்டாக்குறான், போராட்டத்தை நிலைப்படுத்துகிறான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்குள்ளாங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி நாம் செய்து பார்க்கப்பட வேண்டும். கீழே இருந்து உழைப்பாங்க, அவர் மேலே இருந்து கூட வர வேண்டாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணுவோம், அடுத்து முடிஞ்ச நன்மை செய்து பார்ப்போம். நாம் நேரடியாக போய் பேசுகிறதுக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் முடியலனாலும் கீழே இருந்தோட போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலாவது அவனுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுவோமே. இப்படி ஒரு நிலைகளுக்கு கடந்து போடும்போது தேவன் ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். யாரெல்லாம் நம்ம சத்துருவா இருக்கிறான் ரசிக்கப்பட்டால் நம்ம பிரச்சனை ஓஞ்சிருச்சு. குடும்பத்தில் கணவர் பிரச்சனை இருக்க, மனைவி பிள்ளைகளை பிரச்சனை, அவங்க ரசிக்கப்பட்டால் சமாதானம் அடைஞ்சிரும். இப்படிப்பட்ட நிலைகளை தான் விரை சமூகத்தில் நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறார், ஒரு ஏழை காணப்படுகிறார். அந்த ஐஸ்வர்யன் சாப்பிடுகிற மேஜையில் இருந்து விடுகிற ஆகாரத்தை அவன் சாப்பிடுகிறான். காலங்கள் நிறைவேறுகிறது. 2 பேருக்கு நியாய தீர்ப்புல கடந்து போகும்போது ஐஸ்வர்யவான் தண்டிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் இறக்கப்பட வேண்டும். வியாதியில் இருக்கிற மனிதனுக்கு, வறுமையில் இருக்கிற மனிதனுக்கு ஒவ்வொன்றும் நாம் அதை நாம் அளவிட்டு சொல்லுகிறோம். முடிந்தால் உதவி செய்கிறோம், முடியலன்னா தேவன்கிட்ட விண்ணப்பிக்கலாம். தேவன் ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். நம்ம தான் ஒன்றும் முடியலன்னு நம்ம அவனை விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவ சமூகத்தை கடந்து போகலாம். நம்மளால் முடியாது, தேவனால் முடியும். அப்படிதான் நாம் அளந்து பார்க்கப்பட வேண்டும். சில விஷயம் நம்மளால் முடியாமல் போகலாம். ஆனால் நம்மளால் முடியாமல் போன விட்டுடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். தேவனை பார்வையில் அவனை கொண்டு போகலாம். தேவன் அவன் என்ன பண்ணலாம், அவர் எப்படியோ ஒரு வாசல் தடுக்க முடியும். அவர் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருக்கலாம், கொலைக்காரனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம். நாம் சத்தியம் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வாயின்லாம் நம்ம எண்ண முடியாது. அடுத்த பார்வையில் போக வேண்டும், அடுத்த பார்வையில் போகப்பட வேண்டும். ஜெபிக்கிறோம், அடுத்த ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம். தேவன் நிச்சயமாக நாம் ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்றில்லைனாலும் நாளை அதுக்கு ஒரு பதில் உண்டு. நான் பல முறை சொல்கிற விஷயங்கள் உண்டு.
நாமெல்லாம் நாட்களில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நம்முடைய பெரிய புண்ணியம் பெரிய பரிசுத்தமெல்லாம் கிடையாது. நமக்காக யாரோ ஒரு ஜெபித்திருப்பார்கள். அந்த ஜெபம் சில நாட்கள் பிறகு நம்ம மத்தியில் கிரியை செய்திருக்கு, அவ்வளோதான். இல்லைன்னா நம்மளாம் ரட்சிப்பது வாய்ப்பே கிடையாது. நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் நாட்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் ஏதோ நாம் செய்த புண்ணியங்கள் நீதிலாம் ஒன்றும் அல்ல. அது ரெண்டாவது நிலை. முதல் நிலை என்பது நமக்காக யாரோ தேவ சமூக நாட்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு காலத்தின் அடிப்படை நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கப்படும் போது இன்றுலனா நாளை மீட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிறோமாக நம்மால் முடிந்தது நாம் இறை சமூகத்தை நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 வாசிப்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்க ரெண்டு மனிதரை பார்க்கிறோம். ஒருவன் வாழ்ன்றா கேட்கிறான், இயேசுவே நான் வரேன் உன்னோட. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பல கூடுகளும் உண்டு, மனுசுகமாக தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் எல்லா மனித இருப்பை அறிந்திருக்கிறார். இவன் வந்து நம்மள என்ன பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. ஒரு பக்கம் சுகபமாக வாழ்ந்திருக்கலாம், ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கலாம். ஏதோ இயேசை பார்த்து அவன் கேட்குறான், ஆண்டவரே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் என்ன பண்ண முடியாது, உன் சூழ்நிலை அடிப்படை இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் வேறு ஒருவனை பார்க்குறார், அவன் அதுக்கு தகுதியாக இருக்கிறான். அவனை பார்த்து கூப்பிடுறான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்ன அப்பா இறந்து போயிட்டு நான் போய் அடக்கம் மட்டும் வரான்னு போகிறான். ஆனால் யார் விரும்புகிறார்களோ அந்த நிலை இல்லாமல் இருக்கிறது. யாரை கூப்பிடுகிறா அந்த நிலை இருந்தும் அவன் உலக பாறை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக எல்லா மனிதரும் அறிந்திருக்கிறவர் அவரே, இருதயங்களும் சிந்தைகளும் அறிந்திருக்கிற அவரே. ஆனால் இறைமாருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படும் போது அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது கடந்து போய் நாம் நிலைப்பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரம் 21-22 வாசிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவுகூர்வாயாக. நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ள நியாய தீர்ப்பு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரன் வீண் என்று சொல்கிறவன் ஆதரவு சங்க தீர்ப்பு ஏதுவாக இருப்பான் என்று ஒரு நிலைகளை சொல்லுகிறான். காரணம் இல்லாமல் ஒருவனை பகைக்க கூடாது என்று சொல்லுகிறது. அதனால் நோக்கம் என்னன்னா, நாம் கடைசி காலத்துக்குள்ளாக இறைத்தன்மை என்பது தேவ செயலாக மாற வேண்டும். மோச நாட்கள் அப்படி அல்ல. மனித ஏதோ சில பிரதான பாவங்கள் செய்யாமல் தேவனுடைய உடன்படிக்கை கை கொண்டு கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகை அப்படி அல்ல. ஒரு சமாதானத்தினுடைய பூர்ணத்துவத்தை அடையப்பட வேண்டும், தேவ செயலாக மாற வேண்டும் என்பதனால தேவன் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் காலத்தின் கடைசி நாட்கள் இருப்பதனாலே தேவ சமூகத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
முடிந்தவரை சமாதானம் இருங்கன்னு சொல்லுகிறார். சமாதானம் சொல்லுகிற பலிகள் காணிக்கை தேவன் அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவர் சமாதானத்தை தேவன் என்று சொல்லுகிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் நீ காலாள்களை ஓடும்போது இவனை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? ஆனால் நம்ம காலங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு கடினமான காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு யுத்த காலம் என்று சொல்லுகிறது. நாம் அசதியா சோர்வா இருந்தால் தான் எதிராக சாத்தான் நம்மை தோற்கடித்து விடுவான். எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் காணப்படுகிறீர்களோ அதுவே நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் நாம் தொடர்ந்து நிறைய இருக்கிற காலங்கள் இல்லாத என்பதனாலே இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசுவிடத்தில் கடந்து வந்து குறை கண்டுபிடிப்பது, இயேசுவோடு கடந்து வந்து விவாதம் பண்ணுவது, சத்தியத்தை கொடுத்து சந்தேகப்படுவது, பெருமை பாராட்டுவது, இப்படி ஒரு நிலைகளாம் வேதத்தில் அங்கே எழுதியிருக்க நம்ம நேரமில்லை என்பதனாலே நாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு புதிய வருடத்தை நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாமல் நாம் ஆதி காலம் முதற்கொண்டு காணப்பட்ட கிரைகளெல்லாம் இயேசு அங்கே சுட்டி காமிக்கிறார். ஏகோவா தேவன் என்று சொல்லி மோசே பிரமாணத்துக்கு நான் அச்சடையாளமாக காணப்படுற வாழ்க்கை என்று சொல்லி இப்படிவிட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதை விட ஒரு கடினமான காலத்தை நம்ம எதிர்கொண்டு இருப்பதனாலே விசுவாசனால் செய்யப்படுகிற அற்புத கிரைகள் கடைசி காலம் வேத வசனத்துக்கு மாறாக புரட்டுவான். இப்படிப்பட்ட நிலைகளாம் காணப்பட இருப்பதனாலே நாம் இன்னும் தெளிவடையப்பட வேண்டும். அப்போதான் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இன்னும் வேதத்தை நிறைய ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் பலமுறை சொல்கிற விஷயங்கள் உண்டு. வெளிப்பது 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு எழுதப்படும் போது அதை மாற்ற நீங்கள் ஆய்வு பண்ணாவே தான் நிறைவடைந்தலாம். வேதத்தை நிறைய சுற்றி வளைப்பதை விட சில மகத்துவங்களை அறிந்து தெரிந்து கொள்வதற்கு போகலாம். ஒரு மனிதன் தன்னை பூர்ணப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் 7 சபைகளை எழுதி கொண்டிருக்கிற குறைவு நிறைவுகளை எங்களை ஆராய்ந்து தன்னை சரி செய்து கொண்டாவே நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துடலாம். வேதத்தை நாம் எங்கு போய் அப்படியே அலைய வேண்டாம் பூர்ணம் அடைவதற்கு. இந்த 2-3 அதிகாரங்களை இங்கே வாசித்தாவே அதை நாம் ஒப்பிட்டு உரைசி பார்த்தாவே நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி நாம் தேவசாயலாக மாறிவிடலாம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். சாத்தானுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் அவன் தோற்கடிக்கப்பட்டவங்களாக நாம் வாழ்க்கையை நிறைவேற்றி நாம் தெய்வத்திட்ட ஜெயித்து நான் உன்னதத்தில் கடந்து பார்த்து நான் ஆயத்துப்படுத்திக் கொள்ள முடியாக உங்களை வேண்டிக் கொள்கிற கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.